சரி, நீ இந்த டயட்டை இழைச்சிட்டு அப்படியே கரெக்டா ஃபாலோ பண்ற, அது எப்படி எக்ஸசைஸ் பண்றியா இல்ல டயட் ஃபுட் பண்றியா இல்ல ஃப்ரீயா விட்டுறியா? இல்லைக்கா, நான் கொஞ்சம் ஃபுட்டு பயங்கர ஃபூடி தான். சாப்பாடு நல்லா சாப்பிட்ருவேன். பட் எக்ஸசைஸ் இல்லை, இப்போ எக்ஸசைஸும் கிடையாது. இப்போ ஃபுல்லாக டயட்டில் தான் மெயின்டைன் பண்ணுறேன். நான் அந்த கேரளாவில் போயிட்டு இந்த ஆயுர்வேதிக்கா அந்த 21 days டீடாக்ஸ்லாம் பண்ணுவாங்கல்ல, அது ரொம்ப பண்ணுவேன். நல்லது, அது ரொம்ப நல்லது. ஸோ நான் இந்த நேச்சுரோபதி கிளினிக் ஃபஸ்ட்டு போயிட்டு அங்கே போயிட்டு நான் ஃபஸ்ட்டு அப்படி தான் இழைச்சேன். ஒரு 14 கிலோ இழைச்சேன் அங்கே போயிட்டு 14 kg. எங்க கேரளால? மாங்காடுன்னு ஒரு இடம், கிளிக்கொல்லுனூர், அங்க ஒரு ஆயுர்வேதிக். இப்போ என்னன்னா ரைஸோட அளவை குறைச்சிட்டு பொரியல் அளவு அதெல்லாம் ஜாஸ்தி பண்ணிட்டு அந்த வே ஆஃப் ஈட்டிங் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டு வாரத்துல ஒரு நாள் வந்து ஒன்லி வாட்டர். அப்போ அந்த ஒரு 36 hours வந்து ஜஸ்ட் வாட்டர் பண்ணனா, they say, I don't know, I am not very sure about this theory, they say that நம்ம பாடியில் நம்ம சாப்பிட்றது வந்து ஃபேட்டாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு வந்துட்டு ஒரு 7 days ஆகுமா. அது எல்லா சிங்கர்ஸ் பார்த்தும் எல்லா ஆடியன்ஸும் அப்படி தான் நினைப்பாங்க. ஆனால் ஒருத்தங்க கத்தினே இருந்தால் எப்படி இருக்கும் வீட்டில் கலாயிட்டா ஏதோ ஒரு பாயிண்ட் ஒன்றும் இல்லை. நம்ம நல்ல மூடில் இருந்தோன்னா ஒருத்தர் வந்து நீலாவே வா அப்படின்னு பாடுறாங்கன்னா ஓகே. நம்ம ஏதோ இரிட்டேட்டடாக இருக்கிறப்போ அவன் வந்து மன்ற தென்றலுக்குன்னு பாடினா எப்படி இருக்கும்? பயங்கர கோவமாக இருக்கும். கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா, நான் முக்கியமாக ஏதோ ஒன்று யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா, என்ன பார்த்து அவ நான் பாடு நான் கத்துறா அலையிறாங்க, நீ என்ன போய் வாய் மூடுன்னு சொல்ற அப்படின்பாரு. சம்டைம்ஸ் அது நடக்கும். அது நான் தான் சொன்னேன், எல்லாருக்கும் நான் டான்ஸ் ஆடுறது பிடிக்கும், நான் ஆடிக்கிட்டே இருந்தா உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு கேட்பேன். நிறைய பேர் நான் நினைப்பேன், சார் சங்கீதா இஸ் லக்கினோ, கிறிஸ்டெல்லாம் பாட்டு கேட்டுக்கிட்டு வீட்டில் ஏன்னா என் பையன் பாடுறதை நான் ரொம்ப ரசிச்சு கேட்டே இருப்பேன். அது பையன்றதுனால ரசிக்கிறீங்க, உங்க வீட்டுக்காரர் பாடினா ரசிப்பீங்க பாருங்க. நான் சொன்னது அந்த மாதிரி ஏதாவது இன்சிடென்ட் நடந்திருக்கா? என்னது லைக் இப்போ நீ கூட விஜய் விஜய் சார் வந்து ஒரு தரம் அவங்க கிட்ட கிறிஷ் வந்து பாடிட்டு இருந்தாங்க. பாடிட்டப்ப திடீர்னு திரும்பி என்னை பார்த்து, ஏய் செம்ம இல்லை இப்போ பாடிட்டே இருப்பல்லடா, ஜாலி இல்லை, உனக்கு ஜாலி இல்லை அப்படின்னா, அண்ணா சும்மாப்பா என்கிட்ட சொன்னா வாய் மூடுன்னு சொல்கிறாங்கண்ணா. ஏம்மா என்னம்மா இப்படி பாடுறான், அதை போய் எப்படிம்மா இப்படி சொல்கிறேன்னா, இப்போ ஃபுல்லாக பாடிக்கிட்டே இருந்தால் ஒரு மாதிரி இருக்கும்ப்பா நானா அப்படின்னு. என்ன சொன்னா ரசனையே இல்லாத பொண்ணு அப்படிம்பாங்க. அது ஐ திங்க் எவ்ரிதிங் ஹேஸ் இட்ஸ் ஓன் டைம். அந்த ஒரு ரசிக்கிறதுக்கும் ஒரு நேரம்னு ஒரு நேரம் இருக்கும். கரெக்ட். அப்போ ரீசெண்டாக நான் வந்து வாரிஸ் படம் பார்த்தேன், ரொம்ப பிடிச்சது சங்கீதா. இன்னும் அதுவும் பர்டிகுலர் யுவர் கேரக்டர் எப்படி இருந்தது? It's good fun ka actually. எனக்கு I was not given Vijay, you are very close friend. Yes, he's a good friend. We know each other from long time, like almost 25 years we know each other. Vijay is a very silent but jolly இருப்பாரு அவங்கிட்ட. Fun, super fun guy. அப்படியா? Very fun. செம்மையா காமெடி பண்ணுவாரு, செம்மையா வாருவாரு. நான் அத சொல்றேன், நான் அந்த சைலண்ட் விஜய் நான் அவ்வளவா பார்த்தது கிடையாது. நான் ரொம்ப வாலு விஜய் தான் நாங்க பார்த்துருக்கோம். சின்னதுலேருந்து அவர் பண்றதெல்லாம் பார்த்துருக்கோம்.